அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளில் நயக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நயக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கிகளில் அடகு வைக்கப்பட்ட நயக்கடன்கள் தொடர்பான தள்ளுபடி என்றாலே பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தியாகும். அந்த வகையில் நயக்கடன் தள்ளுபடி குறித்த மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. எவ்வளவு நயக்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வது கட்டாயமாகும். அவசர தேவைகள், மருத்துவ செலவுகள், விவசாய பணிகள் அல்லது குடும்ப செலவுக்காக பலரும் தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். இந்த நகைக்கடனில் ஒரு பகுதியை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல் பரவி உள்ளதால் பலரும் தங்களுக்கு இந்த சலுகை கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் உள்ளனர். அரசு வழிகாட்டுதலின்படி இந்த திட்டம் முதன்மையாக பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்பதே நோக்கமாக கொண்டதாகும். கூட்டுறவு வங்கி நயக்கடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் நயக்கடன் பெற்றிருந்தாலும் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கான கடன்களே தள்ளுபடி ஆய்விற்குள் கொண்டுவரப்படுகின்றன. மேலும் கடன் பெற்ற நபர் அந்த கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்படும் பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக கூறப்படுகிறது. குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை போன்ற ஆவணங்களின் அடிப்படையில் குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. எப்படி விண்ணப்பிப்பது? கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கிகளில் உள்ள கடன் பதிவுகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையை பின்பற்றப்படுகிறது. கடன் வாங்கியவரின் ஆதார் எண், குடும்ப அட்டை எண், நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் அளவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளைக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு நபரின் பெயர் தள்ளுபடி பட்டியலில் உள்ளதா என்பதை அறிய அவர் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி கிளைக்கு சென்று அதிகாரிகளிடம் விசாரிக்கலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையின் நகல்களை வழங்கி தங்கள் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் கூறப்படுகிறது. தகுதி உறுதி செய்யப்பட்ட பின் அதற்கான பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டு அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்டெடுக்கும் நடைமுறைகள் தொடங்கப்படுகின்றன. இதனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்பட்ட பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய நிம்மதியை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.